1971ஆம் ஆண்டு காமராஜர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது தொடுவெட்டியில் மார்த்தாண்டம் கடைவீதி மார்க்கெட் பகுதியை அவ்வாறு கூறுவர். பொதுக்கூட்டம் எளிய முறையில் நடந்து கொண்டிருந்தது. தலைவர் பேசிக் கொண்டிருக்கையில் மழை தூர ஆரம்பித்து விட்டது. காமராஜர் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட்டத்தினரின் முகபாவங்களை கவனிக்க தவறமாட்டார். அப்பொழுது கூட்டத்தில் இரு பெண்மணிகள் கை குழந்தைகளை ஏந்தி மழையில் நின்று கொண்டே பேச்சை கேட்டு கொண்டிருந்தனர். இதை பார்த்த காமராஜர் அவர்களை மேடைக்கு அருகே வருமாறு அழைத்தார். என்னம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு என்றார். நட்டாலமுங்க. ஏமா, நட்டாலத்திலிருந்து மெனக்கெட்டு மழையில குழந்தைய தூக்கிட்டு வரணுமா? நான் தான் உங்க ஊருக்கு வருவேன்னே என்றார். ஐயா, இன்னைக்கு விடுமுறை, வேலை இல்லைங்க, அதான் தலைவரை பார்க்கலாம்னு வந்தோம் என்றனர். சரி, பார்த்தாச்சில்ல, மழை அதிகமா வர்றதுக்கு முன்னால ஊரை பார்த்து போங்கன்னு என்று கூறியதுடன் அருகில் உள்ள அவ்வூர் பிரமுகரிடம் இவர்களை உடனே பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்குமாறு கூறினார். காமராஜர் ஒருமுறை அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்திருந்தார். கூட்டம் துவங்கிய 1-2 நிமிடங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி வந்தார். அவருக்கு ஒரு கால் ஊனம். 1920ஆம் ஆண்டில் ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்க்க மரத்தின் மேல் ஏறிய போது கீழே விழுந்து கால் ஊனமானது. அவர் வந்ததை பார்த்தவுடன் உட்கார்ந்திருந்த காமராஜர் எழுந்து ஓடி சென்று அவரை கை தாங்கலாக அழைத்து வந்து அமர செய்தார். மூலையில் இருந்த ஒரு சிறிய மர மேஜையை எடுத்து கொண்டு போட்டு அவர் காலை தூக்கி மேஜை மீது வைத்தார். காமராஜரின் பண்பை பார்த்து அவர் பிரமித்து போனார். சுதந்திரத்திற்கு முன் நம்மில் படித்தவர்களின் எண்ணிக்கை வெறும் 7% தான். இதனை 37% உயர்த்தினார் காமராஜர். மேலும் 180 நாட்களாய் இருந்த பள்ளி வேலை நாட்களை 200 நாட்களாய் உயர்த்தியதோடு சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி கிண்டி IIT தொடங்கவும் மூல காரணமாக விளங்கினார். காமராஜர் முதலமைச்சர் பதவியை நாடி செல்லவில்லை, அப்பதவியே அவரை தேடி வந்தது. 1954இல் முதலமைச்சரான அவர் 1963 வரை அப்பதவியை வகித்தார். பின் அவராகவே அப்பதவியை ராஜினாமா செய்தார். அவர் முதலமைச்சர் ஆனதும் அவர் ஆற்றிய உரை, நாள் முழுவதும் உழைக்கிறவர்களை வேலைக்காரர், கூலிக்காரர், தொழிலாளி என்று ஏளனமாக பேசுகிறோம். ஆனால் உழைப்பே இல்லாமல் பிறர் உழைப்பில் வாழ்ந்து வரும் சோம்பேறிகளை ஐயா, எஜமானர், முதலாளி என்று அழைக்கிறோம். ஏழைகளின் துயர் நீங்கவே நான் முதலமைச்சராக பதவி ஏற்றுள்ளேன்னே, இல்லாவிட்டால் எனக்கு அப்பதவியே தேவையில்லைன்னே என்றார். இரவு பகல் என்று பாராமல் ஏழைகளுக்கு உழைக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தனது ஓயாத தூய்மையான மக்கள் சேவையில் சென்னை மாநிலத்திற்கு மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் வழிகாட்டியாக விளங்கினார். பிரம்மச்சாரியான காமராஜரை டம்பப் பையுடன் வந்த ஒரு சீமாட்டி ஹலோ மை டியர் டார்லிங் என்று கட்டி அணைத்து கொண்ட சம்பவம் 1956இல் நடைபெற்றது. ஆச்சரியமாக இருக்கிறதா? நடந்ததை கேளுங்கள். திடீரென்ற ஒரு பெண் தன்னை மை டியர் டார்லிங் என்று சொல்லி தெரிந்த காதலி போல தன்னை கட்டி அணைத்து கொண்டதை கண்ட காமராஜர் திகைத்து போய்விட்டார். இந்த சம்பவம் 1956ஆம் ஆண்டு கடைசியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய உறுப்பினர்கள் நாள் நிகழ்ச்சியின் போது நடந்தது. சட்டசபையில் சூடான விவாதங்கள், கேள்வி பதிலுக்கு பதிலாக உறுப்பினர்கள் நாள் கொண்டாடப்பட்டது. அதில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடந்தன. கயிறு இழுக்கும் போட்டியில் காமராஜரும் கலந்து கொண்டார். மாலையில் நடந்த விழாவின் போது டம்பப் பையுடன் வந்த ஒய்யாரமாக வந்த சீமாட்டி காமராஜரை அணைத்து கொண்டாள். திடீரென ஒரு பெண் தன்னை அணைத்து கொண்டதை கண்ட காமராஜர் திகைத்து விட்டார். சிறிது நேரத்திலேயே அட நீயா என்று தெரிந்து கொண்ட காமராஜர் விழுந்து விழுந்து சிரித்தார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி. ராமமூர்த்தி தான் அந்த டம்பை சீமாட்டி என்பது அவருடைய நடை காட்டி கொடுத்து விட்டது.
சீமாட்டி வேடம் போடுவதற்காக டி.கே. சண்முகம் குழுவிற்கு போய் மேக்கப் போட்டு கொண்டு வந்திருந்தார் ராமமூர்த்தி என்பது அப்புறம்தான் தெரிந்தது. கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் இறைவனின் குற்றத்தை சுட்டி காட்டியதை அறிவோம். தன் குருவாக போற்றி வந்த தலைவர் சத்தியமூர்த்தியிடம் குற்றம் கண்டபோது கண்டிக்க தவறவில்லை. அதை பற்றி ஒரு சம்பவம். திரு சத்தியமூர்த்தி அவர்கள் சென்னை நகர மேயராக இருந்தார். பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு கவர்னர் அஸ்திவாரம் இடும் நிகழ்ச்சி. மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்திக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார்கள் வெள்ளையர். சத்தியமூர்த்தியும் விழாவில் கலந்து கொண்டார். ஆங்கிலேயர்கள் கலந்து கொள்ளும் எந்த நிகழ்ச்சிகளிலும் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பது அன்றைய காங்கிரஸ் தலைமை கட்டுப்பாடு. மேயர் என்ற முறையில் கலந்து கொண்டாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குமாறு காங்கிரஸ் தலைவர் கேட்டார். அதன்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் சத்தியமூர்த்தி. அந்த காங்கிரஸ் தலைவர் யார் என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். யாரை தன் அரசியல் குருவாக ஏற்று போற்றி வந்தாரோ அதே காமராஜர் தான் அன்றைய காங்கிரஸ் தலைவர். இதை பற்றி காமராஜர் எந்தவித அச்சமோ அதிர்ச்சியோ அடையவில்லை. கொண்ட கொள்கையில் உறுதியும் நிறைவேற்றும் ஆற்றலும் கொண்ட காமராஜர் குற்றம் என தான் கருதினால் அது யாராயிருந்தாலும் கண்டிக்க தவறமாட்டார். சத்தியமூர்த்தி தன் குருவானாலும் குற்றம் குற்றமே என மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கினார். இந்த தைரியமும் துணிச்சலும் காமராஜரை தவிர வேறு யாரிடம் வரும்? பெருந்தலைவர் காமராஜர் தமிழக முதல்வராக இருந்தபோது ஒரு முறை திருச்சி அருகில் உள்ள ஒரு தாசில்தாரரை திடீரென மாற்றிவிட்டனர். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். பொதுமக்களுக்கு நிறைய உதவிகளை செய்தவர். எனவே அவரது மாறுதல் உத்தரவை ரத்து செய்து பழைய இடத்திலேயே போட வேண்டும் என்று காங்கிரஸ் பிரமுகர்கள் காமராஜரிடம் முறையிட்டனர். இதனை கேட்ட பெருந்தலைவர் சிபாரிசுக்கு வந்தவர்களை கடுமையாக திட்டிவிட்டார். அவர் கூறியது, அரசு அதிகாரி என்றால் பல ஊர்களுக்கு மாற்றத்தான் செய்வார்கள்னே. அவர் நல்ல அதிகாரி என்றால் போகும் இடத்தில் உள்ள கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் பலன் அடையட்டுமே. உள்ளூரிலே பிறந்து வளர்ந்து படித்து அங்கேயே கல்யாணம் செய்து கொண்டு ஒரே இடத்தில் வேலையும் பார்த்து ரிட்டையர்ட் ஆகி அந்த இடத்திலேயே மண்டையும் போடணுமான்னே. 4 ஊர் பார்த்தால்தானே நாட்டு நடப்பும் உலக விஷயமும் தெரிஞ்சுக்கலாம்னே என்றார். வந்தவர்கள் மறுப்பு ஏதும் பேசாமல் நின்றனர். பின்னர் மௌனமாக கலைந்து சென்றனர். தனது அரசு நிர்வாகம் அரசியல் போன்றவற்றில் யாரும் தேவையில்லாமல் தலையிடுவதை காமராஜர் விரும்புவதே இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அண்ணா அடிக்கடி பெருந்தலைவர் தொகுதி முடிவை பற்றித்தான் விசாரித்து கொண்டே இருந்தார். காமராஜர் வெற்றி பெறவில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் அண்ணா அவர்களின் மனசு மிகவும் வேதனைப்பட்டது. உடனே மாணவர் தலைவர்கள் எஸ்.டி. சோமசுந்தரம், காளிமுத்து போன்றவர்களை அழைத்தார். காமராஜர் மிகப்பெரிய தலைவர், தமிழர். அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. வெற்றி பெற்ற சீனிவாசனிடம் சொல்லுங்கள், வெற்றி விழாவோ ஊர்வலமோ கோஷங்களோ போடக்கூடாது என்று சொல்வதுடன் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அவரை உடனே சென்னைக்கு வர சொல்லுங்கள் என்றார். இது மட்டுமல்ல, அடுத்த வந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட போது திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த அண்ணா மறுத்துவிட்டார். பெருந்தலைவரிடம் அண்ணாவும் அண்ணா மேல் பெருந்தலைவரும் கொண்டிருந்த அன்பும் மதிப்பும் அளவிட இயலாதது.